மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் கமலா ஆல்கமிஸ், நான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நல்ல படத்துக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவாஸ்கர் அவினாஷ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு முதல்ல நன்றி. எங்கள் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் பிளெஸிங்ஸ் வந்து உங்கள் ரிவ்யூஸ் மூலமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். ஆமாம், வணக்கம். நாங்கள் டேரக்டர்ஸ் ஷியாமு அண்ட் பிரவீன். நம்மளோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ சத்தியமாக இனிமேல் பேச வேண்டியது நாங்கள் இல்லை, நம்ம மீடியாஸ் தான். இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கு, உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு நம்புகிறேன். இதுதான் மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நம்பிக்கையால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நன்றி. நீங்கள் படம் எல்லாருக்கும் மீடியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் ட்ராமா தான் நம்ம பண்ணியிருக்கு. ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு மூவி பண்ணணும்னு ஆசை தான் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் சேர்க்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எது சார்? சார், அது ரொம்ப ஹிட்டான நல்ல பாட்டு. அது ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும், அதுலேயே ஒரு சோகமும் இருக்கும். அதனால் அது மார்ச்சரி கூட ஸ்பெசிஃபிக்காக அதை செலக்ட் பண்ணோம். அது நல்லா இருக்கும் சார். இது கொஞ்சம் ஒரு மார்ச்சரி சம்மந்தமாக வருவேன் தானே சார்? ஆமாம், கண்டிப்பாக சார், அப்படி தான் பண்ணுவோம். ஆமாம். அப்படியா? இல்லை, தெரியல. அப்படியா சார்? நன்றி சார். ஆனால் சார் ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது தான். ஓகே. அது ஆடியன்ஸ் பல விதமான டேஸ்ட்டில் இருப்பாங்க. சரி, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதான் எல்லாரோட இது தெரியணும், எல்லாரும் சொல்லலாம் தெரியணும்ல. இல்லை சார், கரெக்ட். மீடியாஸ் என்ன சொல்லலாம் தெரியணும்ல, அதான் சொல்கிறேன். இல்லை அது சார், நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ சார். ஆமாம், இல்லை ஓகே ஓகே சரி சார். இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை நீங்கள் சொன்ன அந்த போர்ஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது இப்போ. இல்லை நீங்கள் இப்போ சொன்ன அந்த இது வரைக்கும் ஃபீல் ஆகலை சார். நீங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வெர்ஷன் தான் நமக்கு இன்னும் நல்லா இப்போவும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த போர்ஷன் தான். ஓகே ஓகே நடுவில் ஒரு கேரக்டர் வரும், நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes வரும். அது நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதான் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கிற மாதிரி. ஓ சரி சரி. மியூசிக் கூட இன்னும் கொஞ்சம் மியூசிக் ஓகே சார். ஓகே. பொண்ணு கொலைக்கு முன்னாடியே 2 படம் பண்ணிட்டாங்க. சின்னதா ஒரு படம் தான் சார் இந்த படம் சார். இல்லை அப்புறம் ஒன்று பேசலாம், அதெல்லாம் இப்போ வேண்டாம்ல. பொண்ணு கொலை தான் ஃபர்ஸ்ட் சைக்கோ கொலை. இல்லை அதுக்கு சார் பண்ணிட்டு அது முன்னாடி இருக்கும் சார். அதான் நம்ம டீடோட ஃப்ளாஷ்பேக் நம்ம அந்த டிசைன் பண்ணி வெட்டுறது அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? 2 hours கிட்ட ஆகுமா? அந்த அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அது எப்படி நீங்க அதை வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன் சார். அது சார் அது கொண்டு பாடி கொண்டு வந்து இது ஒன்று கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கொண்டு போடுவோம் சார். அது ஐடியா என்னென்ன சார், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லையா? அது ஒரு பல்லுக்கெல்லாம் பார்க்கும்போது படம் காரணம் சார். அதான் காரணம் இருக்கு சார். ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரிக்கே வந்து அந்த ஞாபகங்கள் வேண்டாங்கிற அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு காமிக்கணும். ஒரு அதிகாரியே ஐயோ எனக்கு இந்த ஞாபகம் வேண்டாம், அதுக்காக அந்த ஒரு அவன் சைக்கோ ஆனதுக்கான காரணம் நீங்க சொல்லவே சார் அதோட டைமிங் அது கரெக்டாக இருந்தது சார். அது சரி சார். சைக்கோ ஆகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன எப்படி சைக்கோ இருக்குன்னு சொல்லல இல்லை படத்தில். அந்த சர்க்கம் ஹீரோக்கு வந்து அது தேவையில்லை. ஹீரோ கிட்ட ஹீரோவே சொல்லணும். நம்ம அது டைட்டில் வந்து ஹீரோனி வைப்பாங்க. ஸ்மைல் பண்ணா எல்லாரும்
எல்லாருமே டைட்டில் வந்து தர சார் நடிச்சு தான் வருவாங்க. நீங்களும் படத்தை கொண்டு போய் ஸ்மெல் பண்ணி அது தமிழ் டைட்டில் இருந்தது சார், அப்புறமா தான் மாற்றிட்டோம். சரி, புரியல. தமிழ் டைட்டில் முன்னாடி வச்சிருந்தோம் சார், வேற ஒரு டைட்டில் வச்சோம். அந்த கேஸோட பேரே ஸ்மைல்மேன் தானே சார்? ஸ்மைல்மேன் கேஸ் சார், அதனால ஸ்மைல்மேன் தானே வருதா? அந்த ஸ்மைல்மேன் கேஸ் சார், கேஸோட பேர் தான் ஸ்மைல்மேன் கேஸ். அந்த ஒரு மாதிரி கேஸ் சொல்லுவில்ல, அந்த மாதிரி ஸ்மைல்மேன் கேஸ். ஏதோ புதுசாக போகணும்னு நினைச்சிருக்கீங்க, அது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி. ஓ ஓகே சார். ஓகே. டைரக்ஷனை பின்னாடி வந்து நல்லா நல்ல வேலை வாங்கியிருக்கீங்க. ஆடி லான்ச்சுக்கு சில பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு கேரக்டர் வந்து அதில் மறைச்சிட்டீங்க, ஓகே. ஆனால் படத்தை அப்பட்டமாக தெரியுது ஒரு விஷயம் வந்து தப்பாக போயிருக்குங்க. அட்லீஸ்ட் இந்த ப்ரொமோஷனாவது வரலாம்ல, அவங்க ஃப்ரெஷ் ஷோக்காவது ஏன் கூப்பிடல சார்? அது யார் பிளான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இல்லை சார், எங்களோட ஐடியா தான் அது, நாங்கள் தான் பிளான் பண்ணோம். ஏன் அந்த முக்கியமான நபர் வரல அப்படின்னு கேட்குறது சார், அது இன்டென்ஷனலாக தான் சார். அது இப்போதைக்கு இப்போ வேண்டாம், நம்ம படம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோல் பண்ண விட்டுருங்க. மற்றவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. இல்லை வந்திருக்குல்ல சார்? இப்போ சார் இப்போ ஓகே ப்ரொமோஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே ஆடி லான்ச் வந்த பிறகு அப்படியே கை கட்டி போனால் என்ன அர்த்தம்? சார் இப்போ இந்த இதுக்கு நீங்கள் தானே சார் முக்கியம். ஓகே. சப்போர்ட் பண்ணாமல் இல்லை அவர் நம்மளை கூப்பிடல, அவர் அதான் அவர் நாளைக்கு வந்து தியேட்டர்ஸில் வரும், அதனால் அவன் நாளை இன்றைக்கும் பிஸியாக இருக்குல்ல. ஓகே ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.